90 பேர் இங்கே எதுவும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கான். நீ மட்டும் எதுக்கு கோமணம் கட்டிட்டு போகிற? இதை பூரா ஈசல் பிடிச்சி பூரா போய் முடிஞ்சு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோமே. இந்த தாவேகா தலைவர் புதுசாக கட்சி ஆரம்பித்து புதுசாக வந்த இந்த தலைவர் இவருடைய கேரக்டர் முதலாவது நான் உங்களை சொல்ல வரணும். நீ துணிச்சலானவனா? அதாவது கேள்வி கேட்டீங்க, நான் சொல்கிற பதில் நீங்கள் வீடியோ போட்டு பாருங்கள். விஜயை விட 5 மடங்கு கூட்டம் ஐயா எடப்பாடிக்கு வரும், ஐயா மு.க. ஸ்டாலினுக்கும் வருது. ஏன் அவர் எல்லாத்துக்குமே வருது. நீ தூய சக்தின்னு சொல்கிறியே, தூய சக்தி சொல்கிறதுக்கு உனக்கு ஏதாவது ஒரு அதாவது அதாவது கோர்ட்டுக்கு போகாத, போலீஸ் போகாமல் வாழ அப்படின்னும் போது, இப்போ எனக்கு அகென்ஸ்டாக அப்படி யாராவது ஒருத்தர் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னும் போது அதுக்கு நான் நீதி கேட்டு யாராச்சும் ஒருத்தரை நான் போய் பார்த்து தானே ஆகணும். அதுக்கு தான் ஸ்டேஷன் இருக்குது, போய் புகார் கொடுக்குறோம். அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீ எப்படிப்பா வந்தேன்னு கேட்குறாங்க. இல்லை சார் அவர் தான் தப்பு பண்ணான்னு அவர் சொல்கிறாரு. இல்லை சார் நான் சரியாக வந்தேன்னு இவர் சொல்கிறாரு. உடனே கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது. அதுக்கு உள்ளே போடுறாங்க. இவங்க 2 பேர் 2 வக்கீல் வைக்கிறாங்க. இந்த 2 வக்கீலும் யார்? ஒரே பார் கவுன்சிலில் ஒரே இதில் உட்காந்து சாப்பிட்றவங்க தான். இவங்க யார்? அவர் சைனாலேருந்து வந்திருக்காரு, ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு வக்கீல். 2 பேருமே ஒரு தொழில் பண்ணுறவங்க தான். அவர் அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடுவார், இவர் இந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடுவார். இவர் கட்சிக்காரர் இவர், அவர் கட்சிக்காரர் அவர். ரைட்டு. இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க? என்னையாச்சு ஏதாச்சு இப்படி கொடுத்தா சரி, அப்படி சொன்னேன் இப்படி போனால் 10 வருஷம் 5 வருஷம் ஆகத்தானே செய்யும் கேஸு. எல்லா பக்கமும் தப்பு இருக்கே சார், பூரா பக்கமும் தப்பு இருக்குது. நீ எப்படி ஜெயிச்சு வெளியில் வருவ? நம்மளாம் கிணத்துல கல்லை கட்டி போட்ட மனிதர்கள் தான் இன்றைக்கி. நீ எவ்வளோ தான் நீந்தாலும் மேலே வர முடியாது. நீ ஏறின எந்த விலைவாசியாவது இறக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இறங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க நினைக்கிறீங்க? அது மாதிரி இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து இந்த காலத்தை வாழ்ந்து முடிக்கணும். அப்படின்னா அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, அதாவது அளவுக்கு மீறி ஆசைப்படாமல், ஆசைப்படலாம், பேராசைப்படாமல், யாராவது அடக்கி ஆளலாங்கிற சிந்தனைக்குள்ளே போகாமல், யாருக்கும் அடங்கியும் வாழாமல், நல்லா உழைச்சி யார் பிரச்சனைக்கும் போகாமல், யார் வம்புக்கும் போகாமல் நம்ம பாட்டில் வாழ்ந்துட்டு அதுக்கு மீறி வர்ற பிரச்சனை அது விதியின் செயல். நாம் ஒன்றும் தடுக்க முடியாது சார். ஸோ இப்போ நான் தப்பே பண்ணல, நான் நேர்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் நெஞ்சு நிமித்திட்டு போகும்போது கண்டிப்பாக இத்தனை பேர்கிட்ட அவன் தலை அடி. ஒன்று யார் நேர்மையாக இருக்க சொன்னா? சூப்பர் சார். 90 பேர் இங்கே எதுவும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கான். நீ மட்டும் எதுக்கு கோமணம் கட்டிட்டு போகிற? இதை பூரா ஈசல் பிடிச்சி பூரா போய் முடிஞ்சு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோமே. ஓகே. இப்போ நான் நியாயமானவன், நான் ஒழுக்கமான நீதியானவன் இருந்துட்டு போ. எவ்வளோ நாள் இருப்ப? நல்லவன் எவ்வளோ காலம் வாழ முடியும்? அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. எல்லா பக்கம் கோர்ட்டு, ஸ்டேஷன், அரசியல் எல்லாமே ஆகிப்போச்சு. ஓகே. ஸோ இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் மட்டும்தான் போட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தாவேகா தலைவர் புதுசாக கட்சி ஆரம்பித்து புதுசாக வந்த இந்த தலைவர் இவருடைய கேரக்டர் முதலாவது நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நீ துணிச்சலானவனா? 10 பேத்து கூட சேர்ந்து சண்டை போட்டு நின்று களத்தில் நின்று உன்னால் ஜெயிக்கிறியோ தோக்குறியோ, தோக்கவாது முடியுமா? சண்டை போட முடியுமா? இல்லை. இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கட்சி ஆரம்பிச்சிங்க, சின்ன கொண்டு வந்தீங்க, விக்கிரவாண்டி போனீங்க, அங்கே ஏதோ ஒரு இலவாச்சு, அது முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே வர்றீங்க, எங்கே வர்றீங்க? கரூர் வர்றீங்க. வண்டியில் 40 பேர் கொண்ட ஒரு குழுவோடு வர்றீங்க, ஒரு பெரிய பஸ்ஸோடு வர்றீங்க, காரோடு வர்றீங்க. லேட்டாக வர்றீங்க, சரி வந்துட்டீங்க, லேட்டாக வந்துட்டீங்க. கேட்டால் அதுக்கு ஒரு காவல் நிலையம் தப்பு, எனக்கு அரசியல் சதி, அப்படி இப்படி. சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோம். வந்துட்டீங்க, உள்ளே வந்துட்டீங்க. உங்களை பார்க்க கூட்டம் தள்ளி சாயுது, பயங்கரமாக நிற்கிறாங்க. அனைவரும் சிறுவர்கள், பெரியவங்க, அதிகாரிகள், அவங்க எல்லாருமே மாற்றுக் கட்சியில் இருக்காங்க. இது அவங்க கட்சியை ஸ்டீரியோ டைப் பண்ணுற மாதிரி. அவங்க கட்சியில் இருக்கிறவங்கலாம் சின்ன பசங்க மட்டும்தான் இருக்காங்க, சிறுவர்கள் தான் இருந்தாங்க. நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள் வீடியோவை. இப்போ நேற்று பேசி முடித்தார் சார். அதாவது கேள்வி கேட்டுட்டீங்க, நான் சொல்கிற பதில் நீங்கள் வீடியோ போட்டு பாருங்கள். அதில் ஒரு 60 வயசு 50 வயசுக்கு உண்டான ஒரு குடும்பம், ஒரு மனிதர் அங்கே நின்று அதை 50 எல்லாருமே கட்சி கட்டியிருக்காங்க.
நான் கட்டுவேனா என்கிட்ட கொடுத்தா? என் வயசுக்கு கட்ட மாட்டேன். வந்தவங்க கூட சிறுவர்கள் தான் சார். எல்லாம் வந்து சினிமாவ பார்த்துட்டு அவர் வந்து அங்க வந்து அவரு பண்ண சண்டைகள், அவர் போட்ட பாட்டுக்கள், அவருடைய அந்த காதல் அந்த ஓட்டங்கள் இதையெல்லாம் பார்த்து, 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 பார்த்து நம்மளும் விஜய், நம்மளும் விஜய், நம்மளும் விஜய்ன்னு சொல்லி பிள்ளைகள்ட்ட வண்டிய ஓட்டி காமிச்சு, ஓப்பனான உண்ம. பிள்ளைகள்ட்ட வண்டிய ஓட்டி காமிச்சு, கீழ விழுந்து, மேல விழுந்து, கைய கால உடைச்சு, அப்படி வந்தவங்க தான் இப்ப திடீர்னு இவங்க பின்னால வந்திருக்காங்க. ஏன்னா, விஜய விட 5 மடங்கு கூட்டம் ஐயா எடப்பாடிக்கு வரும். ஐயா மு.க. ஸ்டாலினுக்கும் வருது. ஏன் அவரு எல்லாத்துக்குமே வருது. அவங்கலாம் எப்படி வந்துட்டு எப்படி போறாங்க? அதுலருந்து நீங்க தெரியணும். அவங்க யாரு? இவங்க யாருன்னு. அவங்கலாம் எப்படி வந்துட்டு இப்ப இத்தன எலக்ஷன் நடந்துச்சு. இப்ப எலக்ஷன் கூட்டம் இத்தன கூட்டம் நடந்துச்சு. இத்தன கூட்டத்திலயுமே வந்து திமுகவுக்கு ஐயா ஸ்டாலின் வர்ற இடம் பூராமே லட்சக்கணக்கான கூட்டம். அந்த கூட்டம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கீழ விழுந்துச்சு, மயங்கி விழுந்துச்சு, இடிச்சுக்கிச்சு, மயங்கி ஆஸ்பத்திரிக்கு போயிருச்சு, செத்து போச்சு. இல்ல. எடப்பாடி ஐயா அவரு மீட்டிங் பண்ணாரு. அவரு கூட்டத்துக்கு வந்தாங்க. எங்கேயாவது நடந்துச்சா? இல்ல. அதே மாரி எல்லா அன்புமணி ஐயா வர்றாரு. எல்லாமே வர்றாங்க, போறாங்க நடந்துச்சு. உன் கூட்டத்துல சரி அது இருக்கட்டும். அது ஓரமா இருக்கட்டும். நான் அங்க பாயிண்ட்டுக்கு வரேன். இவரு உள்ள வர்றாரு. கூட்டத்துல நெரிசல் ஆகுது. அது மயக்கம் விழுது சாவாக போகுதுன்னு தெரியுது. நல்லா தெரியுது. உன்னைய பார்க்க வர்றாங்கன்னு. டக்கு நீ என்ன செய்யணும்? நீ வந்து அழகா பஸ்ஸுக்குள்ள உட்காந்து பஸ்ஸ எடுத்துக்கிட்டு நீ எங்க போகணும்? நேரா பஸ்ஸ கொண்டு ஓரமா நிறுத்திட்டு, உன் நிர்வாகிகள "ஏய் ஒருத்தன் கூட இந்த இடத்த விட்டு போக்கூடாது. செத்தாலும் பரவாயில்ல இந்த இடத்துல. நம்மள பார்க்க வந்தவன் பூரா செத்துக்கிட்டு இருக்கான். இருந்து ஒவ்வொருத்தனையும் காப்பாத்த வழி பாருங்க." நீ களத்துல இறங்கியிருக்கணும். உன் உயிர் மட்டும் வெள்ள கட்டியா? சரி புரியுது. இப்போ எனக்கு என்னன்னா, இப்ப இன்னும் இவங்களுடைய நெறையா இருக்கு நான் சொல்றதுக்கு. இல்ல பட் ஒரே ஒரு சின்ன டவுட்டு. இப்ப இவங்க கட்சி மீட்டிங்லலாம் வந்து இந்த மாரி யாரோ மயங்கி விழுந்ததா நியூஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்குறீங்க. நியூஸ் வரல அப்படிங்கிறது வேணா நான் ஒத்துக்கிறேன். பட் அந்தந்த கட்சிகள்ல வந்து மயங்கி விழல, அவங்களுக்கான டேமேஜ் நடக்கல அப்படிங்கிறது எப்படி நம்ம ஷூரா சொல்ல முடியும்? இவரு வந்து அவருடைய ஆளுகள வந்து, "தம்பிகளா என்னைய பார்க்க வாங்க. அந்த கட்சிக்காரங்க மாரி வாங்க. இந்த கட்சிக்காரங்க மாரி வாங்க. என் வண்டி பின்னால வராதீங்க, விழுகாதீங்க, சாகாதீங்க." அப்படின்னு இறங்கி நின்னு, சுத்தி நின்னு உட்காந்து சொல்லணும் அவரு. யாருக்கு சொல்லணும்? இப்ப நம்ம வீட்ல குழந்தைகள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போம்போது என்ன சொல்லி அனுப்புவோம்? "அம்மா யாரையும் சண்டை போடாத, ஓரமா போ." வழி நடத்துவோம்ல. சொந்தம் அது மாரி தான். ஒரு தலைவனுக்கு புள்ள மாரி தான். அவன் என்ன செய்யணும்னா, என் பின்னால வண்டியில வரக்கூடாது. வரக்கூடாது. இப்போ ஒண்ணும் இல்ல. நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், டிஎம்கேயா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும். அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சு போற வரைக்கும் ஒருத்தன் கூட ஒரு சண்டையோ, சச்சரவோ, சேர் உடைக்கிறது அது இது. நீங்க பார்த்துருப்பீங்க. நான் இத சொல்ல வேண்டிய அவசியமே பேசுறதுக்கோசரம் நான் பேசல. நான் சரி, உண்மைய சரி. மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். சரி ஓகே. அப்ப எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்போ அதாவது எல்லாருக்குமே ஒப்பீனியன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அந்த ஒப்பீனியன் வந்து எல்லார்கிட்டயும் ஒரே மாரி இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது டெமோக்ரசி அப்படின்னு வர்றப்ப ஒவ்வொருத்தருமே வந்து அவங்கவங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. ஆனா, இப்போ என் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணா நீ அறிவாளி. இவங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ணா வந்து உன் மேல நான் இந்த ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவேன் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் ஏன் நான் சொல்ல வரேன்னா, மனுஷ்யபுத்திரன் வந்து மக்கள் மன்றம்ன்ற ஃபங்ஷன்ல நான் அறிவாளியாக இருப்பதால் தான் நான் தாவேகாவில் இருக்கவில்லை, பாஜகவில் இருக்கவில்லை, அதிமுகவில் இருக்கவில்லை, நாம் தமிழர் கட்சியில் இருக்கவில்லைன்றாரு. அப்போ இது எப்படி இருக்குன்னா, இந்த கட்சியில இருக்கிறவன் மட்டும் தான் அறிவாளி, மத்தவன்லாம் கோமாளின்னு அப்படின்னு ஏதோ ஒரு பிராண்ட வந்து ஒரு இமேஜ வந்து கிரியேட் பண்ற மாரி இருக்குது. அது அவருடைய கருத்து. இல்ல இப்ப அதுன்னு மட்டும் இல்ல. இப்போ கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, பிப்ரவரி 8 1957ல முரசொலியில ஒரு கார்ட்டூன் வருது. அதுல காமராஜர வந்து சாரியெல்லாம் கட்டுன மாரி ஒரு கார்ட்டூன வந்து சித்தரிச்சிருக்காங்க. இப்ப சரி. இதுவும் இதான் இப்ப என்னன்னா, நீ எனக்கு அகைன்ஸ்ட்டா இருக்க அப்டின்னும்போது, உன் மேல நான் கிரிட்டிசிசம் வைக்கலாம். ஏன்னா, எல்லாருமே வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான். யாருமே வந்து இந்த புனிதம் அப்டிங்கிற கேட்டகரில வரமாட்டாங்க. ஆனா, அந்த விமர்சிக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒருத்தவங்கள வந்து ரோஸ்ட் பண்றது அப்டிங்கிற கல்ச்சர் கூட இப்ப இருக்கு. ஆனா, இப்ப அந்த ரோஸ்ட் பண்ணும்போது, அப்யூஸுக்கும் ப்ரொஃபானிட்டிக்குமான டிஃபரன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, இப்ப காமராஜர் மாரி ஒருத்தரையும் இப்டி இழிவா விமர்சனம் பண்றதோ, அப்புறம் ஒரு கட்சிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்து சப்போர்ட் பண்றாங்கன்றதுக்காக அவங்கள தற்குறின்னு பிராண்ட் பண்றதோ, ஏன்னா பகுத்தறிவாளர்கள் பைத்தியக்காரங்க. எல்லா கூட்டத்திலயும் இருப்பாங்க. ஆனா, நாம வந்து ஒரு கூட்டத்தில பார்த்த அந்த பைத்தியக்காரங்கள வச்சு, இவங்க மொத்த கூட்டமும் இப்படிதான் அப்படின்னு ஸ்டீரியோடைப் பண்றது வந்து எந்த வகையில நியாயம்? ஒரு தடவ பண்ணா தவறு. 2வது தடவ பண்ணா தப்பு. தவறு பண்றது தெரியாம பண்றது. தப்பு பண்றது தெரிஞ்சே பண்றது. நான் என்ன சொல்றேன், நீ ஒரு தலைவனாகணும்னு ஆசைப்படுற, முதலமைச்சர் வந்த உடனே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுற. உடனே எடுத்த உடனே திமுக தீய சக்தி, நான் தூய சக்தி. சரி அது தீய சக்தி. நீ எப்படி தூய சக்தி? அதுக்கு அந்த மனுஷன அட்டாக் பண்ணியிருந்தா பரவால்ல. ஜனங்கள ஏன் போட்டு
நீ தூய சக்தின்னு சொல்றியே, தூய சக்தி சொல்றதுக்கு உனக்கு ஏதாவது ஒரு ஒரு அதாவது நான் ஒரு குடும்பத்தில ஒரு தனிப்பட்ட குடும்பத்த பேச விரும்பல. ஏதாவது பொது வேலைக்கு வந்தேன்னா நான் சொல்ல வர்றேன். ம். இப்ப நீங்க வந்து எல்லாருமே வந்து இப்போ ஓட்டு போட வந்தாங்க. நானும் போய் என் மனைவியோட தான் ஓட்டு போட்டு வந்தேன். அவரு அஜித் வந்தாரு, அவரு வந்தாரு, இவரு வந்தாரு, ஸ்டாலின் வந்தாரு. எல்லாமே அவங்க பிள்ளை வீட்ல இருந்து ஓட்டு போட வந்தாங்க. உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. ஒரு அருமையான தந்தை இருக்காங்க, தாய் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அ இவங்களுடைய எல்லாத்து கூடயுமே வந்து உங்களுக்கு வந்து மனஸ்தாபங்கள், சங்கடங்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டு இப்ப நீங்க வந்து இங்க வந்து இங்க இருக்க இந்த சின்ன பிள்ளைகள்ட்ட நீங்க பேசுறீங்க. எப்படி இந்த சின்ன பிள்ளைகளையும் உங்கள மாரி இருக்க சொல்றீங்களா? அதாவது தந்தை தான் மகனுக்கு ரோல் மாடல். ஒரு தந்தை என்ன செய்றான்? குடிச்சான்னா மகன் குடிப்பான். ஒரு தந்தை ஒழுக்கமா இருந்தான்னா, ஐயோ! அப்பா கொண்டு வரேன் ஒழுக்கமா இருப்பான். ஒரு தந்தை எவ்வழியோ அந்த வழி. ஒண்ணு வேணாம். சிவகுமார் சார் எடுத்துக்கங்க. நம்ம நடிகர் சிவகுமார் சார். பக்கா ஜென்டில்மேன். இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. வயசு 80க்கு மேல ஆயிருச்சு. இதுவரைக்கும் அவர் மேல அவர் நடிக்க வந்த காலத்துலருந்து, இதுவரைக்கும் அவர் மேல எந்த விதமான பிராதும் அந்த காலத்திலேயே வந்ததில்ல. ஒரே மனைவி, அருமையான குழந்தைகள். அழகா வாழ்ந்து 2 அழகான குழந்தைகள ஆண் குழந்தைகள பெத்தாரு. இன்னைக்கு 2 பசங்களுமே அவரு சூர்யா, மிஸ்டர் கார்த்தி. அவங்க 2 பேருமே இன்னைக்கு உலகமே பாராட்டுற அளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. கெட்ட பழக்கவழக்கங்கள் இல்லாம, எந்த விதமான தவறான வார்த்தைகளும் இல்லாம, அகரம்னு ஒரு அ இத ஒண்ணு ஆரம்பிச்சு, எக்கச்சக்கமான டாக்டர்ஸ், எக்கச்சக்கமான குழந்தைகளுக்கு வாழ்க்கைய வழிகாட்டிக்கிட்டு இருக்காரு மிஸ்டர் சூர்யா. இத நீங்க நேரடியா பார்க்குறீங்களா இல்லையா? இத இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் அதே தான். மாரி இன்னொரு தம்பி அவரு கார்த்தி. அவரு உண்டு வேலை உண்டு. இதுவரைக்கும் அவங்ககிட்ட எந்த விதமான பிரச்சனையும் வந்ததில்ல, போனதில்ல. அவங்க குடும்பம் வந்து பூஞ்சோலையா அந்த இடத்துல இருக்கு. அவங்கள பாராட்டி பேசணும்னு நான் சொல்ல வரல. நீங்க வந்து முதல்ல மனிதனுடைய அடிப்படை என்ன? நம்மள சார்ந்த குடும்பம். நம்மள சார்ந்த குடும்பம் வந்து நம்ம வந்து சரியா வச்சிருந்தா தான், நாம பொது வாழ்க்கையில அதாவது ஒரு பஞ்சாயத்துல போய் நீங்க வந்து பேசுறீங்க. உங்கள பஞ்சாயத்து தலைவரா ஆக்கிட்டாங்க. உட்கார வைக்கிறாங்க. ஒரு பொண்டாட்டி புருஷன் அறுத்துக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்றீங்க. ஏன்டா சேர்ந்து வாழ்டான்னு சொன்னா அவன் உங்கள என்ன கேட்பான்? நீ சேர்ந்து வாழ்ந்தியா? உன் அப்பா, அம்மா கூட நீ வாழ்ந்தியா? உன் பொண்டாட்டி கூட வாழ்ந்தியா? உன் பிள்ளை கூட கேட்பான்ல. நீ ஒழுக்கமா வந்தால்டா எனக்கு பதில் சொல்லணும். அறிவுரை சொல்லணும். நீயே சரியா எனக்கு எப்படி நீ பதில் சொல்லணும்னு கேட்டா எப்படி? இப்ப இந்த பிள்ளைக பூரா இருக்கா இவர நம்பி இருக்க பிள்ளைக பூரா இருக்காங்க. இவங்கள பூரா நீ என்ன செய்ய சொல்ற? இல்ல அதுதான். இப்ப அதுக்கு தான் வரேன். இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து கிரிட்டிசிசம்னு ஒண்ணு இருக்கு. அதே மாரி இப்ப இவர் மேலயும் கிரிட்டிசிசம் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி விஜய் என்ன பண்ணியிருக்காரு? விஜய் என்ன என்ன பண்ணியிருக்காரு? பண்ணியிருக்காரு? நான் அதத்தான் கேட்கிறேன். அதுக்கு தான் நான் அவரு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். பண்ணியிருக்காரு? இருங்க. அவரு ஒரு டைரக்டருக்கு மகனா பிறந்திருக்காரு. வளர்ந்திருக்காரு. அவங்க அப்பா மூலியமா சினிமால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு. ஆடியிருக்காரு, பாடியிருக்காரு. எல்லாம் பண்ணியிருக்காரு. வயசு 50க்கு மேல ஆச்சு. இப்ப அவரு வந்திருக்காரு. நான் முதல்ல அவர் என்ன சொல்லி வந்திருக்காரு? மக்களுக்கு சேவை செய்வேன்னு வரல. முதல்ல இருக்கிறவன திட்டுவேன். நீ என்ன செய்றன்னு சொல்லணும். நீ வந்து மைக்க பிடிச்சேன்னா, "அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய், சந்திரசேகரோட பையன், ஆர்டிஸ்ட். எனக்கு திடீர்னு மக்கள் மேல ஒரு ஆசையும், பாசமும் வந்துருச்சு. அதனால நானு இறங்கி நம்ம அன்னை தெரசா மாரி எல்லாத்தையும் துறந்துட்டு, மக்களுக்காகவே வாழ்ந்து நான் சாகப் போறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க நல்லா இருந்தா எனக்கு போதும். அதுக்காக தான் இந்த அரசியலுக்கே வந்திருக்கேன்னு நீ வந்திருந்தேன்னா, ம். நீ நான் வா பேசுங்க. அதுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, கிரிட்டிசிசம்ங்கிறது எல்லாருக்குமே உண்டானது தான். பட் அதெல்லாம் தாண்டி, இப்போ வந்து விஜய் கிட்ட வந்து நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஒண்ணு. பட் நான் என்ன சொல்றேன், ஆல்ரெடி ஆட்சியில இருக்கிறவங்க, அவங்க தான் இப்ப அந்த கவர்ன்மெண்ட்ட எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னும்போது, என்ன பண்ணியிருக்காங்கன்ற கேள்வி இவங்க கிட்ட தான் வரணும். ஏன்னா, அந்த மனுஷன் இன்னும் அரசியலுக்கே வரல. இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வோட்டிங் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்த கட்டம் அவர் வந்து அந்த சேர்ல உட்கார்ந்தா தான், அவர் என்ன பண்றாருங்கிறதே ஜனங்க அப்ப பார்க்க முடியும். கண்ணியம் வேணும் உனக்கு. பொது வழியில பேசும்போது, ஒரு 60 70 வயசு நிரம்பிய ஒரு 14 வயசுலேருந்து ஒரு அரசியலுக்குள்ள புகுந்து, மிசாவுல போயி, ஜெயிலுக்கு போயி, அடி வாங்கி, அத பண்ணி, இத பண்ணி, இளைஞரணி தலைவராகி, அதாகி, இதாகி, ஓய்வெடுக்கிற காலத்தில முதலமைச்சர் ஆயிருக்காரு ஒரு மனிதர். மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள். சரி. ஆமா. அவரு உங்க அப்பா வயசு உள்ளவரு. ஓகே. நீ வந்த உடனே மைக்க பிடிச்சு என்ன பேசணும்? வந்த உடனே அங்கிள்ங்கிற, மாமாங்கிற, அதுங்கிற. யார்யா நீ? என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிற? ஒரு மரியாதை வேணாம்? இந்த இந்த முதலமைச்சர் பதவிக்கு தான் இப்ப நீ வந்து நின்னு ஆடிக்கிட்டு இருக்கிற. ஒரு சென்ஸு, ஒரு மரியாதை, ஒரு ஒரு கண்ணியம். அது வேண்டாம். வந்து நின்னா என்ன கேட்கணும்? நான் வந்திருக்கேன்.
என்னை ஆதரிங்க. ஆட்சிங்க அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். நான் என்னால முடிஞ்சத மாத்துறேன். உன்னால என்ன செய்ய முடியும்? அவன் என்ன செஞ்சான்? இவன் என்ன செஞ்சான்? நீ என்ன செய்வ? உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அத சொல்ல மாட்டேங்கிற. அவன தீய சத்திங்கிற, இவன தூய சத்திங்கிற, இது கொள்கை அரசியல்ங்கிற. உனக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன தெரியும்? பாயிண்ட். பேப்பர் பார்க்காம உன்னால படிக்க 4 வார்த்தை உன்னால இப்ப நான் பேசுற மாரி உன்னால பேச முடியுமா? இல்ல இது பாயிண்ட் தான். இது ஃபேக்ட் தான். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் மேல இப்ப நீங்க கிரிட்டிசிசம் சொல்றீங்க. பாயிண்ட். இது மாதிரி வேற எந்த கட்சிங்க மேலயும் கிரிட்டிசிசமே இல்லையா? ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? அந்தந்த கட்சிகள் ஆளும் பொழுது இந்த பாலியல் வன்கொடுமை, அதுக்கப்புறம் வந்து இந்த நில அபகரிப்பு எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா இந்த மாரியான பிரச்சனைகள் இருந்ததே இல்லையா? இதெல்லாம் வச்சு ஜனங்க வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்துருக்கும்னு ஒரு நினைக்கிறீங்க? விஷயம் இப்ப நீ கேட்ட கேள்வி அருமையா இருக்கு. பதில் சொல்றேன் கேளுங்க. ம். நாட்டினுடைய வளர்ச்சி வளர வளர, நாகரிகம் வளர வளர, மக்கள் தொகை வளர வளர, இந்த செல்லினுடைய வளர்ச்சி, இந்த டிவியினுடைய வளர்ச்சி, தப்பு தப்பா காமிக்கிற சில நிகழ்வுகள், இதெல்லாம் வந்து இன்றைய இளைஞர்களையும், மனிதர்களையும் மாத்தி அமைச்சு, இங்க எல்லா ஏடிஎம்கே ஆட்சியா இருந்தாலும் சரி, டிஎம்கே ஆட்சியா எந்த ஆட்சியா இருந்தாலும், ஒரு மனுஷனுக்குள்ள மூளைக்குள்ள எப்படி ஒரு 500 நாய் இருக்கும். அதுல ஒரு நாய்க்கு தான் ராபிஸ் நோய் வியாதி வந்து பூரா நாயும் கடிக்கும். அதுக்காக நாய பூரா நம்ம ஒழிச்சிடலாமா? ஒரு சில மனிதர்களுக்கு வந்து வக்கிர புத்தி இருக்கும். குழந்தைகள கூடி கூடி பாலியல் பலாத்காரம் பண்ணுவாய்ங்க. வீட்டுக்குள்ள அதுக்கோசரம் அவன் பின்னாலேயேவா அலைய முடியும் சிஎம்மும், காவல்துறையும்? காவல்துறை சட்டப்படி என்ன தெரியுங்களா? இப்ப நீங்க போயி காவல்துறையில, இவரு என்னைய வந்து கொல்லுவேன்னு சொல்றாரு, அப்படி சொன்னேன்னா, குத்துவேன்னு சொல்றாருன்னு சொன்னேன்னா, அவன் என்ன சொல்லுவாருன்னா, குத்துனதுக்கு அப்புறம் வா. அப்பதான் எஃப்ஐஆர். நீ வந்து பண்ற அனுமானத்துக்கு, நீ சொல்றதுக்கெல்லாம் இங்க கேஸ் எழுத முடியாது. அதுக்கு இங்க நாங்க எஃப்ஐஆர் வச்சு இங்க உட்காந்துருக்கலாம் சம்பளம் வாங்கிட்டு, ஜீப்பு போட்டுக்கிட்டு. குத்துனானா? வா! எங்க குத்துனான்னு பார்த்து, எப்படின்னு பார்த்து எஃப்ஐஆர் ஃபேட்டு சார் சிரிக்காதீங்க. ஃபேட் இது. போட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு, அதுக்கப்புறம் அவனை குற்றவாளின்னு கூப்பிட்டு என்கொயரி பண்றது தான் இந்தியன் லா. நீங்க பாட்டுல வந்துகிட்டு, அ உங்க அனுமானத்த பூரா அதுக்கோசரம் போலீஸ்காரங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? எத்தன பேத்துக்கு பாதுகாப்பு குடுக்க வேண்டியது அவங்களுக்கு? அவங்க 234 எம்எல்ஏக்கு பாதுகாப்பு குடுக்க வேண்டியது இருக்குது. சிஎம்முக்கு பாதுகாப்பு குடுக்க வேண்டியது இருக்கு. எதிர்க்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு, சபாநாயகருக்கு எத்தன பேத்த அவர் பாதுகாக்க வேண்டியது இருக்கு அவங்க. இதெல்லாம் பாதுகாத்ததுக்கு அப்புறம் மக்களையும் அவங்க பாதுகாக்கிறாங்க. சங்கமே இல்லாத ஒரே ஒரு துறை வந்து போலீஸ் துறை தான். உங்களுக்கே தெரியும். ஏன்னா, இவங்க சங்கம் சேர்ந்தாங்கன்னா நாடு நாசமா போயிரும்ங்கிறது உண்ம. இவங்க கொடி தூக்குனாங்கன்னா இங்க யாருமே வாழ முடியாது நிம்மதியா. அதனால வந்து அவங்கள வந்து கெஞ்சி, அவங்கள வந்து மிரட்டிலாம் கிடையாது. வர்ற கட்சிகள் பூராமே கெஞ்சி அவங்கள சங்கம் சேர விடாம, அவங்க அப்படியே அந்த வாழ்க்கையில பாவம் அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ரோட்ல நிக்கிறவங்களெல்லாம் நின்னு பாவங்க அந்த வெயில்ல அவங்கலாம் அந்த வழி சொல்றவங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப வலிக்கும் நெஞ்சு. அதனால வந்து நீங்க வந்து அங்க அட்டூழியம் நடக்கத்தான் சார் செய்யும். எல்லா வீட்டுக்குள்ளேயும் கொண்டாந்து உள்ளுக்குள்ள போலீஸ் கொண்டு பெட்ரூம் வரைக்கும் போலீஸ் நிக்க வைக்க முடியாது. முடியுமா? நீங்க ஆட்சி உங்கள்ட்ட குடுக்குறோம். நீங்க வேணா சிஎம் ஆயிக்கங்க. நான் என்ன முதல்வர் நினைச்சு ஆயிக்கங்க. நான் உங்ககிட்ட ஒரு நாள் முதல்ல ஆயிக்கங்க. பதவிக்காக இருந்தேன். அவர்ட்ட வாங்கி குடுக்குறேன். வாங்கிக்கங்க. எல்லா வீட்லயும் ஒரு தப்பு நடக்காம நீங்க பார்த்துக்கங்க. நடக்கத்தான் சார் செய்யும். தப்பு நடக்குங்க. ஏங்க பட் அந்த வீட்டுக்குள்ள தப்பு 5 நடந்த பிறகு சார், நடக்கிற ஆக்ஷன பத்தி தானே சார் நீங்க கார்த்திகேயன் சார் கேட்கறீங்க. வீட்டுக்குள்ள 5 பேர் இருக்காங்க. 5 பேத்துக்குள்ளயும் சண்டை. சரி. மருமகளுக்கு மாமியார பிடிக்கல, மாமியாருக்கு மருமகள பிடிக்கல. 5 பேத்துக்குள்ள ஒருத்தன் ஒரு 4 பேத்த குத்தி கொன்னுடுறான். குடும்பத்துக்குள்ள 5 பேருக்குள்ள. இது 5,50 கோடி பேர் இருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டுல. 5,50 கோடி மக்கள ஆள்றதுக்கு ஒரு சிஎம். அவருக்கு கீழ பல அமைச்சர்கள். அவங்களுக்கு கீழ பல விஷயங்கள். கலெக்டர் இப்படி இப்படின்னு போட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துகிட்டு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதுக்கு உடனே ஓடி போய் இன்னொன்னு சார். விதி வழி அது. நீ இப்படித்தான் இருந்து, இப்படித்தான் பண்ணி, இப்படித்தான் போகணும். இல்லன்னா எப்படி எல்லாரும் பிறந்தவன் பூராமே இருந்துகிட்டே இருந்தா, இங்க யாரு மறுபடியும் பிறக்கிறது? யாரு வாழ்றது? எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? எதுவுமே நடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அண்ட் சொன்னாலும் அது ரியாலிட்டில அப்ளிகபிள் ஆகாது. ஆனா, அது நடக்கும்போது, அதுக்கான ஆக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல. அந்த ஆக்ஷன் நடக்கும்போது, அதோட எஃபெக்ட்ல வந்து, இனிமே இப்படி ஒரு தப்ப வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு தப்பு பண்ற ஆம்பளையோ, தப்பு பண்ற பொம்பளையோ யோசிக்கலாம்ல. அதுக்கேத்த மாரி ஏதாச்சும் ஒரு ஃபயரான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது தானே. அவங்க யோசிக்காததுக்கு அரசாங்கம் என்ன சார் செய்யும்? நீங்க அதுக்கு அதாவது இன்னைக்கு திருக்குறள் இருக்கு. 1330 இருக்குது. அ ஒரு இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியத்தில எல்லா பிள்ளைகளும் படிக்குது. கூப்பிட்டு ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு 10 திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 4, ஒரு 3 உங்களால 10 சொல்ல முடியுமா? என்னால 10 சொல்ல முடியுமா? நல்லத இங்க யாருமே படிக்கிறது இல்லையே! நல்லத யாரும் கேட்கிறதே இல்லையே! இப்போ ஸ்கூல்ல தமிழ்ல யாரும் திருக்குறள் படிக்கிறதே நெறைய கிடையாது. பிள்ளைகள கேட்டேன் நானு. திருவள்ளுவர்னா யாருன்னு ஒரு குழந்தை கேட்குது என்னைய.
இங்கெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் போய் திருத்திக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஓடுற ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள் வந்து இந்த சாத்தாங்குளத்தில் நடந்த விஷயங்கள் பெருசாக பேசப்பட்டுச்சு. அதுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டாச்சு. இது மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. நடக்கிற விஷயத்தை என்ன சார் செய்ய முடியும்? அடுத்து என்னன்னா, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி அப்படின்னு இவர் சொல்றாரு. யார் சொல்றா? ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. ஓகே. இன்னொரு பக்கம் வந்து அவங்களோட கூட்டணி கட்சி தலைவரான பிரேமலதா மேம் என்ன சொல்றாங்கன்னா, இவரோட ஆட்சியில நீங்க என்னத்த குறை சொல்றீங்க? கஞ்சா கலாச்சாரம்ன்றீங்க, பாலியல் வன்கொடுமைன்றீங்க. இத தவிர உங்களால வேற என்ன சொல்ல முடியும்? அப்படின்றாங்க. அதாவது இந்த பிரச்சனைக்கு மேல நீங்க என்ன பெரிய பிரச்சனை எதிர்பார்க்குறீங்க? அப்படிங்கிற மாரி ஜனங்க கிட்ட ஒரு தாட் ப்ராசஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதுக்கு உங்ககிட்ட என்ன பதில்? கஞ்சா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பயிரிடப்பட்டு, அறுவடை பண்ணி, கவர்மெண்டுடைய நேரடி பார்வையில டாஸ்மார்க் மாரி விற்கப்படுதா? என்னங்க ஏதோ வயலும் வாழ்வும்ல கேட்குற மாரி வேற? கேட்குறீங்க. கஞ்சா வந்து இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு உண்டான வழிய முதல்ல அட. அங்க அட. நீ இங்க வந்துட்டு கஞ்சா அங்க அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? சரி, அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கான பவர் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் தான் என்ன? அத வச்சு அவங்களால எவ்வளோ தூரம் வரைக்கும் தான் ஃபைட் பண்ண முடியுங்கிற அந்த கிளாரிட்டியாவது ஜனங்களுக்கு குடுத்துருங்க. ஸோ அதுக்கேத்த மாரி அவங்க அப்ரோச் பண்ணிக்க போறாங்க. அவங்கனால முடிஞ்சத அவங்க செய்றாங்க. அரசியல்வாதிகளால போலீஸ வந்து ட்விஸ்ட் பண்ணி, அதுக்குன்னு தனியா வந்து போதை மற்றும் அதுக்குன்னு ஒரு அமைப்ப உருவாக்கி, ஒரு போலீஸ் அதுக்குன்னு ஒரு தனி இத உருவாக்கி, அவங்க ஒரு பக்கம் இயங்கிக்கிட்டாங்க. எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான்னா, அவன் எந்த வழிக்குள்ளயாவது போய் அந்த தப்ப அவன் பண்ணிருவான். பண்ற வரைக்கும் சத்தியமா உங்கனால இப்ப நானே இருக்கேன், என் பையனே இருக்கான். நான் 2 பயல வச்சிருக்கேன். என்கிட்ட நான் ஃபோன் போடுவேன் ஒரு சில நேரங்கள்ல. போட்டா, "எங்கப்பா இருக்க?" இந்த சினிமால வர்ற மாரி தான். அம்பத்தூர்ல இருக்கேன்ப்பான்னுவான். சொல்லுவான். சரி அம்பத்தூர் இருக்கான் பாருங்க நம்ம இருப்பான். அவன் இந்த பக்கமா இருந்து வருவான். தாம்பரத்துல இருந்து வருவான். சரி. வீட்டு பிள்ளைகளே என் பிள்ளைகள்னு சொல்ல. உங்க வீட்டு பிள்ளைகளும் அதான். எந்த பிள்ளைகளும் பெத்த தாய் தந்தையர்கிட்ட வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து முழுசுமா உண்மையா பேசுகிறதே கிடையாது. தன் பிள்ளைகளையே நம்மளால கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை இங்க இருக்கு. இதில ஊருக்குள்ள இறங்கி தெரு வாரியா, வார்டு வாரியா, வட்டம் வாரியா, ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி வாரியா உள்ள பூந்து எவன் குற்றம் செய்ய நினைக்கிறான்னு பார்க்கறதுக்கு இங்க ஏதாவது நமக்கு ஃபோக்கஸ் இருக்கா? செஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் பார்க்க முடியும். நீங்க சொன்ன மாரி கஞ்சாவும் இப்ப நீங்க சொன்னது ஒரு விஷயத்துல ஒரு உண்மை. இந்த டாஸ்மார்க்ங்கிற அந்த ஒரு போதைப் பொருள் வந்து உள்ள இருக்கிறது தவறான விஷயம் தான். அந்த போதை வஸ்துனால இன்னைக்கு இந்த தமிழ்நாட்ல அது நான் வந்து கட்சி சார்ந்த மனிதனாவே இருந்தாலும், இத நான் பகிரங்கமா சொல்றேன். அந்த போதைப் பொருள் இது பண்றதுனால, இங்க வந்து எக்கச்சக்கமான குடும்பங்கள் கெட்டு போச்சு. என் கண்ணுக்கு எதிர பார்க்க ஒரு 100 குடும்பம் கெட்டு கிடக்கு. வாழ்க்கை போச்சு, பொண்டாட்டிய விட்டுட்டு புருஷன் ஓடிட்டான், புருஷன விட்டு போய் இப்படி எவ்வளோ விஷயங்கள் ஓடி போச்சு. அப்போ வந்து நீங்க சொல்றபடி இப்ப பிராரம்பத்தி பார்த்தா, இது வந்து செய்யக்கூடாது. இதுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். போன எலெக்ஷன்ல அம்மா இருந்தப்ப, ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப, எலெக்ஷன் நடந்தப்ப, அந்த அம்மா கொஞ்சம் உடல்நலம் குன்றி இருந்தாங்க. அவங்களே ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு தான் அன்னைக்கு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா, அன்றைக்கு நடந்த தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் ஆட்சி வந்தால் அமுல்படுத்துவோம்னு சொல்லி களத்துல இறங்குனாங்க திமுக. அப்ப அம்மா ஆட்சியில மதுவிலக்கு மது இருந்துச்சு. மதுவிலக்கு இல்ல, மது இருந்துச்சு. மக்கள் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து கடைகள குறைங்க அப்படின்னாங்க. குறைக்கல. எங்கேயாவது ஒரு கடை ஆகாத கடைய குறைச்சாங்க. அப்புறம் இவங்க வந்தோனே ஒரு அறிக்கை விட்டாங்க திமுக. என்ன அறிக்கை விட்டாங்கன்னா, நாங்கள் வந்தால் மதுவிலக்கை அமுல்படுத்துவோம்னு சொல்லி திமுக அறிக்கை விட்டாங்க. எலெக்ஷன் நடந்துச்சு. ஒரு குடிகாரன் சாராயம் கிடைக்காதுன்னு நினைச்சு திமுகவுக்கு ஓட்டு போடல. அதனால அன்றைய காலகட்டத்தில மறுபடியும் ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சாங்க. ஒருத்தன வந்து இப்படி அடிக்கிறது பெருசு இல்ல. சப்புன்னு வைக்கணும். அப்பதான் அவன் திருந்துவான். ஒரு சிஎம்மா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அத வந்து இப்படி தள்ளி விட்டு போறாரு அந்த வீடியோ. ம். அது போக இன்னொருத்தர் வந்து கை குடுக்குறாரு. இப்படி தட்டுறாரு. ஏன்னா, கதர் சட்டை போட்ட அரசியல்வாதிகிட்டயும் ஜனங்க மிதி வாங்குறாங்க. லெதர் ஷூ போட்ட போலீஸ்கிட்டயும் ஜனங்க மிதி வாங்குறாங்க. லெதர் கிட்டயும், கதர் கிட்டயும் ஜனங்க மிதி வாங்கி கதறிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த கதர் ஒவ்வொரு மனிதனும் அரசாங்கத்தோட சொத்து. ஏன்னு தெரிஞ்சுக்கணும். மக்கள் குடுக்குற வரிப்பணம், மக்கள வச்சு தான் அரசாங்கமே. ஒருத்தன் நம்ம வீட்ல இலவு விழ காரணமா இருந்தவன், நம்மள வீட்டுக்கு வாங்க ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி சொன்னவன் ஒருத்தன்கிட்ட இந்த மக்கள் 41 பேரும் குடும்பமா. ஒரு கட்சிக்காரனை ஸ்டாலின் சார் என்ன சொன்னார் நடந்து கொண்டு, தன் தொண்டனை எந்த தலைவனும் கொல்ல மாட்டான் சொன்னாரா சொல்லியா? நீங்க பேசுங்க சார். நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க?